1 கோடி ரூபாய் கேட்டு காவல்துறை ஆய்வாளரை மிரட்டிய வழக்கில் தலைமறைவாக உள்ள தவிக மாநில பொறுப்பாளரை 2 தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு எஸ்பி மீது நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற ரூபாய் 1 கோடி பணம் கேட்டு பேரம் பேசியுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சியின் சமூக ஊடக நிர்வாகி பாபு நேற்று முன்தினம் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் எஸ்பியிடம் பணத்தை வாங்கி தருமாறு மிரட்டினார். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் பேரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் பாபு மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் மீது சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிந்து பாபுவை கைது செய்தனர். அவரை விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்று நேற்று மதியம் புதுச்சேரி JM2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ஸ்ரீதரை 2 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பிறந்த நாளையொட்டி நகரெங்கும் முதல்வர் ரங்கசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் வைத்துள்ளனர். குறிப்பாக ரஜினியின் கூலிப்பட ஸ்டைலில் ரங்கசாமியை அவரது தொண்டர்கள் பேனரில் வடிவமைத்து அசத்தியுள்ளனர். 1950 ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிறந்தவர் ரங்கசாமி. நடிகர் சிவாஜியின் தீவிர ரசிகர். இளம் வயதில் காமராஜருக்கு மன்றமும் நிறுவியவர். ஆண்டுதோறும் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரது ஆதரவாளர்களும் கொண்டாடுவது வழக்கம். NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் முதல்வராக 5வது ஆண்டில் இருப்பதால் இம்முறை ரங்கசாமியின் பிறந்த நாளை அதிக சிறப்பாக கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜை, அன்னதானம், மரக்கன்றுகள் நடுதல், மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், இரத்த தான முகாம் என பல்வேறு பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதற்கு முன்னோட்டமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் NR காங்கிரஸ் சார்பில் பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக அரசியல் கட்சி தலைவர்களை அவருடைய உருவப்படங்களை மட்டுமே பேனர்களில் பயன்படுத்தி வாழ்த்து தெரிவிப்பது உண்டு. ஆனால் புதுவை முதல்வர் ரங்கசாமியை அவரது கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தங்கள் விருப்பம் போல் திரைப்பட நடிகர்கள் உருவங்களில் பேனர்கள் அமைத்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அவரது பிறந்தநாள் வரும் பொழுது பிரபலமாக இருக்கும் திரைப்பட பாணியில் பேனர்களை வடிவமைப்பார்கள். இம்முறை கூலி திரைப்பட பாணியில் ரஜினியின் உருவம் மாதிரி முதல்வர் ரங்கசாமியின் படங்களை பேனர்களில் வைக்க தொடங்கியுள்ளனர். ரஜினியின் முகத்திற்கு பதிலாக ரங்கசாமி படத்தை வைத்து பேனரை வடிவமைத்துள்ளனர். மேலும் பல திரைப்பட பாணியில் ரங்கசாமிக்கு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பொதுமக்கள் தரப்பில் கூறுகையில், புதுச்சேரி முதல்வருக்கு சினிமா நடிகர் பாணியில் பேனர்கள் வைத்துள்ளனர். எந்த மாநிலத்திலும் இது போன்று இல்லை. பொதுமக்கள் அவரை பார்க்கும் பொழுது சினிமா நடிகரை போன்று பார்க்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தனர். புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டோ பேரணி நிறைவு நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனை முன்னிட்டு புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரங்கசாமி பிறந்த நாளை தொகுதி தோறும் NR காங்கிரசார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட உள்ளனர். இந்த நிலையில் இன்று 100 ஆட்டோக்களுடன் பிறந்தநாள் வாழ்த்து பேரணி நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள NR காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து பேரணி புறப்பட்டது. பேரணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSV ரமேஷ், செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று திலாசுப்பேட்டை அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நிறைவு பெற்றது. அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உருளையன்பேட்டை NR காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை NR காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் பரிசோதனை பொது மருத்துவ முகாம் கோவிந்தசாலை முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் ஓம்சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் NR காங்கிரஸ் மாநில இளைஞரணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் KSV ரமேஷ் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு உருளையன்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் சிவகுமார் முன்னிலை வகிக்க கிழக்கு மாவட்ட தலைவர் சுபாஷ், கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வினோத், ராஜாராம், ராவ், மாதவராஜன், தாமோதரன், கண்ணன், மணிகண்டன், கண்ணன், ரமேஷ், பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இரத்த அழுத்தம், சர்க்கரை, கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான ஆலோசனைகளும் மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையும் சாகித்ய அகாதமியும் இணைந்து நடத்திய சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த ஒருநாள் கருத்தரங்க நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். தொடக்க விழா நிகழ்வின் நோக்க உரையை புதுச்சேரி சாகித்ய அகாதமி உறுப்பினர் பூபதி பெரியசாமியும், நன்றி உரையினை புதுச்சேரி சாகித்ய அகாதமி ஆலோசனை குழு உறுப்பினர் முருகையனும் வழங்கினர். சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த இந்நிகழ்ச்சி 2 அமர்வுகளாக நடைபெற்றது. 2 அமர்வுகளில் 8 கருத்தாளர்கள் கருத்துரை வழங்கினர். முதல் அமர்வில் சிறார் கதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் முருகேஷ், அறிவியல் புனைவு கதைகள் என்ற தலைப்பில் ஆயிஷா நடராஜன், விலங்குகள் பறவைகளின் கதைகள் என்ற தலைப்பில் நடராஜன், நன்னறி வளர்க்கும் சிறார் கதைகள் என்ற தலைப்பில் மதிப்புறு கள்ளை, மலரடியான் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். பின்னர் நடைபெற்ற 2ஆம் அமர்வில் சிறார் கதைக்கான இலக்கணமும் தலைப்பும் என்ற தலைப்பில் கருங்கை சேதுபதி, நவீன சிறார் இலக்கியம் என்ற தலைப்பில் மனுஷி, சிறார் இலக்கியம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் பூபதி பெரியசாமி, சூழலும் காலமும் என்ற தலைப்பில் கலையரசி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 450 பேர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி மாணவர்களின் தன்னம்பிக்கையும் ஆளுமை தன்மையும் வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்வின் வரவேற்புரையை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா, நன்றியுரையினை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜேந்திரன் ஆகியோர் வழங்கினர். சிறப்புற நடைபெற்ற இவ்விழாவினை தமிழ்துறையோடு இணைந்து கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அகில இந்திய யாதவ மகாசபை நடத்தும் ராணுவ மண்கலச யாத்திரை புதுச்சேரி வந்தது. அகில இந்திய யாதவ மகாசபை சார்பில் ராணுவ மண்கலச யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்த யாத்திரை இன்று புதுச்சேரி வந்தது. ராணுவ மண்கலசத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அகில இந்திய யாதவ மகாசபை தேசிய செயல் தலைவர் சோம் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் ரவி, செயலாளர் மூர்த்தி, வரதராசு மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் தெருநாயை கம்பால் தாக்கும் இளைஞர்களின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தெருநாய் ஒன்று சுற்றி திரிந்தது. அந்த நாயை இளைஞர்கள் சிலர் கம்பால் சரமாரியாக தாக்கிவிட்டு சென்றனர். இதனால் அந்த நாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சுற்றி திரிந்தது. இது குறித்து விலங்கு நல அமைப்புக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வந்து நாயை மீட்டு சிகிச்சை அளித்தனர். இது தொடர்பாக விலங்கு நல அமைப்பினர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே வாலிபர்கள் நாயை தாக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, மூலக்குளம் உள்ளிட்ட நகர பகுதிகளில், மதகடிப்பட்டு, வில்லியனூர், பாகூர், திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகள் என மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்த ஆண்டு இளங்கலை மருத்துவ படிப்பிற்கு அரசு வெளியிட்டுள்ள நீட் தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்கள் மிகவும் பின்தங்கியுள்ளது கவலைக்குரியதாக உள்ளது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், அரசு பள்ளிகளில் +2 படித்து நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தகுதி பெற முடியவில்லை என்பதற்காக
இளங்கலை மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அதன்படி 52 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு இம்மாணவர்களில் 29 மாணவர்கள் மட்டுமே சேருவதற்கு தகுதி பெறுகிறார்கள். மீதமுள்ள 23 இடங்களுக்கு தகுதி உள்ள மாணவர்கள் இல்லாமல் அந்த இடங்கள் நிரப்பப்படாமல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களில் முதல் மதிப்பெண் 380, கடைசி மதிப்பெண் 114. இதில் 2 மாணவர்கள் மட்டுமே 300க்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். 9 மாணவர்கள் 202 இதிலிருந்து 287 வரைக்கும், மீதமுள்ள 18 பேரும் 114 187 மதிப்பெண்கள் வரை பெற்றுள்ளனர். மீதமுள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் 114 கீழ் பெற்று தகுதி இழக்கின்றனர். இந்த புள்ளி விவரம் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் இடையே உள்ள கல்வித்தர வேறுபாட்டை காட்டுகிறது. அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை உயர்த்த அரசு முன்னுரிமை அளித்து அதிக நிதி ஒதுக்குகிறது. கட்டுமானத்தை பெருக்குகிறது. ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். உணவும் உதவித்தொகையும் அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவியர் பொருளாதார தடைகள் எதுவும் இன்றி சிரமம் இல்லாமல் படிக்க எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. இருப்பினும் அரசின் எந்த உதவியும் பெறாத தனியார் பள்ளி மாணவர்களின் தரத்தை விட அரசு பள்ளி மாணவர்களின் தரம் மிகவும் குறைவாக உள்ளது. அரசு 10% இடஒதுக்கீடு அளித்தும் அதற்குரிய இடங்களை பெறுவதற்கு தகுதி உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை என்பது அதைவிட வேதனைக்குரியது. அரசு இந்நிலை குறித்து பரந்த ஆய்வு செய்ய வேண்டும். நீட் தேர்வுக்கு தயாராகும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சரியான தரமான பயிற்சியை அரசு கொடுக்க தவறியுள்ளது. இப்பயிற்சியை நீட் தேர்வுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அளிப்பதை விட 11ஆம் வகுப்பு சேரும் போதிலிருந்தே விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு மாலை நேரங்களில் தினமும் நீட் தேர்விற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அரசு பள்ளி கல்வியின் தரத்தை முதல் வகுப்பிலிருந்து உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை கல்வித்துறை எடுக்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் என்று கூறி அவசர கதியில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் குழப்பம் விளைவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு மாணவனால் 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை படிக்க முடியவில்லை. கற்பித்தல் முறையில் தரமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சிபிஎஸ்இ முறைக்கு மாறிய பிறகு அதற்குரிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும், அல்லது தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கு அந்த முறையில் சரியான பயிற்சி அளிக்க வேண்டும். ஆசிரியர்கள் ஒருமித்த வகையில் மாணவர்களின் கற்றல் திறன், சிந்திக்கும் திறன், பகுத்தாய்வு திறன் ஆகியவற்றை மேம்படுத்த திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்களின் பணி நிலையில் உள்ள பிரச்சனைகளை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். எதிர்காலத்தில் சிபிஎஸ்இ பாடத்தில் படித்தவர்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். அவர்களுடைய மதிப்பெண்களோடு நேர்முக தேர்வையும் அறிமுகப்படுத்தி தரமுள்ள தகுதி உள்ள ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீட் தேர்வு சம்பந்தமான எல்லா விவகாரங்களையும் கவனிக்க கல்வித்துறையில் தனியாக பிரத்யேகமாக ஒரு அலுவலரை நியமிக்க வேண்டும். அடுத்த ஆண்டாவது 52 இடங்களுக்கும் தகுதியான அரசு பள்ளி மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்றார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணி புதுச்சேரி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட ரோஹித் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கட்சி பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணி புதுச்சேரி மாநில செயலாளராக ரோஹித் நியமிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் இன்று சட்டசபையில் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு வாசவி மகிழா சங்கம் சார்பில் 108 ஆரத்தி தட்டுகள் வைத்து பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் வாசவி மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. வாசவி மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ், பாபு, செயலாளர் இந்திராணி, சந்திரசேகர் குப்தா, பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பூஜை நடைபெற்றது. 108 ஆரத்தி தட்டுகள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். பூஜையின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வாசவி மகிழா சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜையை சிறப்பாக நடத்தி வருகிறது. இந்த பூஜையின் மூலம் அம்மனின் அருள் கிடைப்பதோடு பெண்களிடையே ஒற்றுமை உணர்வு மேம்படுகிறது என்று சங்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற ஆடிவள்ளி பூஜை புதுச்சேரி மக்களிடையே பக்தி உணர்வை மேலோங்க செய்தது. இந்த நிகழ்வு உள்ளூர் சமூகத்தின் ஒற்றுமைக்கும் பக்திக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. மேலும் இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகள் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் வளர்த்து உதவுகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று பலரும் வாழ்த்தினர்.
சான்றோர்குல கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சான்றோர்குல கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவையின் மாநில பொருளாளர் ஜனார்த்தனன் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அவைத்தலைவர் ராமு, பேரவை காப்பாளர் சபாபதி, பொதுச் செயலாளர் பாண்டியன், துணை செயலாளர் கிருபாகரன், பாண்டி பேக்கேஜிங் கம்பெனி நிறுவனர் பலராமன், பிஜி ரமேஷ், ஸ்ரீ கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் புதுவை கடலூர், ஆட்டோ பவர் பேக் நிறுவனர் ஞானவேல், இளைஞரணி செயலாளர் ஜெல்வகணபதி மற்றும் தலைமை தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் அம்மன் வளையல்களால் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். புதுவை தேங்காய்த்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தின் ஸ்ரீ ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தேங்காய்த்திட்டு விநாயகர் கோவிலில் இருந்து பெண்கள் வளைகாப்பு வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். பெண்கள் சீர்வரிசை பொருட்களான மஞ்சள் தூள், குங்குமம், கிழங்கு, மஞ்சள், தாலி, சரடு, ஜாக்கெட், பிட், வளையல்கள், ஊதுவத்தி, கற்பூரம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் பழ வகைகள், புடவை, தாம்பூலம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ வடபத்திர காளியம்மனுக்கு வளையல்களால் அலங்கரித்து வளைகாப்பு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முதலியார்பேட்டை சாமிநாத பிள்ளை தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு சடல் உற்சவம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை சாமிநாத பிள்ளை தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு சடல் உற்சவம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி சடல் குத்திய பக்தர்களோடு கும்ப ஊர்வலம் முதலியார்பேட்டை பகுதி முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர், வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றி செல்வன் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருவிழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராஜு என்கின்ற பாவாடை ராயன், சங்கர் ராமதாஸ், அசோக்குமார், கார்த்திகேயன், கிஷோர், பாஸ்கர், ரவிச்சந்திரன், அகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி கிளை தலைவர் அங்கம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பட்டி சோலைநகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கலநீர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பட்டி சோலைநகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் இன்று ஆடி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் ராஜச்சந்திர அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜச்சந்திர கலந்து கொண்டு சிறப்பித்தார். முன்னதாக அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ராஜச்சந்திரவிற்கு கோவில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சோலை நகரில் உள்ள யூத் ஹாஸ்டலில் ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பில் அப்பகுதி மக்கள் சுமார் 1000 நபர்களுக்கான பிரம்மாண்டமான அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை ராஜச்சந்திர துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு சங்கோதியம்மன் கோவிலில் கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சங்கோதியம்மன் கோவில் கௌரவ தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், நிர்வாக குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.